வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தனிப்பட்ட ஆதாயமின்றி சபாவின் குரலை மத்திய அரசுக்கு கொண்டு செல்வதே என் இலக்கு. பிரதமர் அன்வார் திட்டவட்டம். தான் தொடர்ந்து சபா மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்வது தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக அல்ல, மாறாக சபாவின் மக்களின் குரலை மத்திய அரசு நேரடியாக கேட்கவே என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பரபரப்பாக வலியுறுத்தியுள்ளார். தனது 3 ஆண்டு கால ஆட்சியில் எந்தவொரு தனிப்பட்ட ஆதாயத்தையும் எண்ணாமல் சபாவின் உண்மையான தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவுவதற்காகவே அதிக முறை இங்கு வந்துள்ள பிரதமர் தாம் என்று அவர் பெருமையுடன் கூறினார். தலைமைத்துவத்தில் நேர்மையையும் உள தூய்மையையும் குறிப்பிட்டு பேசிய அவர், எனக்கு ஒரு மனைவி போதும், அசிசா என் இதயத்தில் இருக்கிறார் என்று தனது துணைவியாரை நகைச்சுவையாக குறிப்பிட்டு தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார். மேலும் பிரதமர் என்ற முறையில் தான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உணர்ச்சி அடிப்படையில் இல்லாமல் நாட்டின் நீதியையும் அனைத்து மக்களின் தேவைகளின் அடிப்படையிலுமே அமையும் என்று அவர் ஆணித்தரமாக கூறினார். தான் பினாங்கு மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பிரதமராக சபாவில் உள்ள வறியவர்களுக்கும் மோசமான சாலைகள், பழுதடைந்த பள்ளிகள் ஆகியவற்றுக்கும் முன்னுரிமை அளித்து உதவுவதே தனது கடமை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சபா மாநில மக்களின் மேம்பாட்டை உறுதி செய்வதே தமது நோக்கம் என்று கூறி, இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாடு நீதி சார்ந்தது என்று அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்தார். சபா மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 73 தொகுதிகளில் 41 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேசிய முன்னணி அறிவித்துள்ளது. இது நம்பிக்கை கூட்டணி உட்பட பல கட்சிகளுடனான போட்டிக்கு மத்தியில் நிகழ்ந்துள்ளது. சபாவின் தேசிய முன்னணி தலைவர் புங் மொக்தார் ரடின் தமது தொகுதியான லமாக்கிலேயே மீண்டும் போட்டியிடுகிறார். சுக் தொகுதியில் ஆர்த்தர் ஜோசப் குரூப், தம்பாசோ தொகுதியில் அப்துல் ரஹ்மான் டாலான், உசுகான் தொகுதியில் சாலே சைட் குர்வாக் போன்ற முக்கிய நபர்களை களமிறக்கி இம்முறை ஆட்சியை கைப்பற்ற தேசிய முன்னணி பெரும் நம்பிக்கையுடன் உள்ளது. 2020ஆம் ஆண்டு தேர்தலில் 14 இடங்களை கைப்பற்றிய தேசிய முன்னணி இந்த தேர்தலை சபா மாநில அரசாங்கத்தை மீட்கும் கடைசி போர் என்று வர்ணித்துள்ளது. நவம்பர் 29ஆம் தேதி நடைபெறும் இந்த தேர்தலில் மொத்தமுள்ள 1.78 மில்லியன் வாக்காளர்கள் சபா அரசின் தலைவிதியை முடிவு செய்ய உள்ளனர். உயர்கல்வி நிலையங்கள் அரசியல் மேடையாக மாறக்கூடாது, மாறாக அவை அறிவை தேடும் இடமாக இருக்க வேண்டுமே தவிர அவதூறுகளை பரப்பும் களமாக இருக்கக்கூடாது என்று கெடா மாநில ஆட்சியாளர் சுல்தான் சலாவுடின் பட்லிஷா வலியுறுத்தினார். கல்வியை பயன்படுத்தி அரசியல் செய்வதும் பழி கூறுவதும் மக்கள் நம்பிக்கையை சிதைத்து வருங்கால சந்ததியினரின் எதிர்காலத்தை கெடுத்துவிடும் என்று அவர் எச்சரித்தார். பல்கலைக்கழகங்கள் பிளவை ஏற்படுத்தும் சுவர்களாக இல்லாமல் ஒற்றுமைக்கான பாலமாக திகழ வேண்டும் என வட மலேசிய பல்கலைக்கழக வேந்தர் என்ற முறையில் சுல்தான் வலியுறுத்தினார். தற்போது உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் 491வது இடத்திற்கு உயர்ந்து தரமான கல்வியிலும் புத்தாக்க துறைகளிலும் சிறந்து விளங்கும் வட மலேசிய பல்கலைக்கழகத்தின் சாதனைகள் குறித்து அவர் பெருமிதம் கொண்டார். இறுதியாக பட்டதாரிகள் தாங்கள் பெற்ற அறிவை விவேகத்துடன் பயன்படுத்தி சமுதாயத்தை கட்டி எழுப்பவும் மக்களை ஒன்றிணைக்கும் மனிதர்களாகவும் விளங்க வேண்டும் என்று சுல்தான் சலாவுடின் அறிவுறுத்தினார். மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டு அமைச்சு செழுமையான குடும்பத்தை உருவாக்குவதில் தந்தையின் பங்கை வலுப்படுத்துவதற்காக கசே மடானி 2.0 தொகுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள மாடியூல் கபாபான் குடும்ப தலைவர்களாக தந்தையின் பொறுப்புகளை புரிந்து கொண்டு இல்லற நலனுக்கான கடமைகளை புரிந்து கொள்ள அவர்களை ஊக்குவிக்கிறது. மகிழ்ச்சியான குடும்பத்தை உருவாக்கும் பங்கு தாய்க்கு மட்டும் உரியதல்ல, தந்தையும் முன்னுதாரண தலைவராகவும் குடும்பத்தின் அன்றாட வாழ்வில் தீவிர பங்களிப்பாளராகவும் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி வலியுறுத்தினார். கணவன் மனைவி இருவரும் தங்கள் பொறுப்புகளை சமன் செய்வதை பற்றியதே அன்றி கடமைகளை பரிமாறிக்கொள்வது பற்றியதல்ல என்றும், கணவருக்கு சிறப்பு பயிற்சிகள், கருத்தரிப்பு சிகிச்சை குறித்த விழிப்புணர்வும் இத்திட்டத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
சமூக ஊடகங்களில் பிரபலமடைந்த சப்ளிமெண்ட் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட உடல்நல ஊட்டச்சத்து மாத்திரையை உட்கொண்டதால் ஒரு பெண் இறந்ததாக வந்த அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டு குறித்து சுகாதார அமைச்சு தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளது. முதற்கட்ட ஆய்வில் சருமத்தை வெண்மையாக்க உதவும் என்று கூறப்பட்ட அந்த பொருளில் தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ள குளுட்டடைன் இருப்பதை உணவு பாதுகாப்பு தரத்திட்டம் வாயிலாக உறுதி செய்துள்ளது. இந்த சப்ளிமெண்ட் இணையம் வாயிலாகவும் சமூக ஊடகங்களிலும் விற்பனை செய்யப்படுவது மலேசிய உணவு சட்டம் 1983 விதிகளுக்கு எதிரானது என்பதால் அதன் உற்பத்தியாளரையும் விநியோகத்தையும் கண்டறிய விரிவான விசாரணை நடைபெறுகிறது. இவ்விவகாரம் குறித்த உண்மைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் அந்த பொருளின் உள்ளடக்கங்கள், லேபிளிங் இணக்கங்களை சரிபார்க்கவும் KKM தனது முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நாட்டின் அரசியல் சூழலில் ஏற்படக்கூடிய திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருக்கும்படி பினாங்கு DAP கட்சிக்கு அதன் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த ஆண்டு ஜொஹூர், மலாக்கா, சரவாக் போன்ற மாநிலங்களின் சட்டமன்ற தவணைக்காலம் முடிவடையும் நிலையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முடிவெடுத்தால் 16வது பொதுத் தேர்தலும் மாநில தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடத்தப்படலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பினாங்கு சட்டமன்றத்தின் ஆயுட்காலம் இன்னும் இருந்தாலும் கட்சி தனது ஆழ்ந்த நம்பிக்கையான நிலையை நினைத்து கவனக்குறைவாக இருக்காமல் அனைத்து சாத்தியக்கூறுகளுக்கும் இப்போதிலிருந்தே ஆயத்த பணிகளை தொடங்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். இந்த நெருக்கடியான காலத்தில் மக்கள் நம்பிக்கையை பாதுகாக்க கட்சிக்குள் ஒற்றுமையும் கட்டுப்பாடும் மிக அவசியம் என்றும் புதிய தலைமைக்கு முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் உறுப்பினர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். மலேசியாவிலேயே நீரிழிவு நோயாளிகள் அதிகமுள்ள 2வது மாநிலமாக மலாக்கா அதிர்ச்சி தரும் வகையில் உருவெடுத்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் குறைந்தது 4000 புதிய நோயாளிகள் பதிவாகின்றனர். நடப்பு ஆண்டில் இதுவரை 123,468 நீரிழிவு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். மேலும் இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 4000 என்ற விகிதத்தில் உயர்ந்து வருகிறது என மலாக்கா மாநில சுகாதாரம், மனிதவளம் ஒருமைப்பாட்டுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ எங்வி ஹெசெம் குறிப்பிட்டார். குறிப்பாக 18 முதல் 26 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் பலர் தாங்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை உணராமலேயே உள்ளனர். ஏனெனில் பொதுமக்களின் சுகாதார பரிசோதனை விழிப்புணர்வு இன்னும் மிகவும் குறைவாகவே உள்ளது. எனவே பொதுமக்கள் சர்க்கரை உட்கொள்வதை குறைப்பது, வாரத்திற்கு 150 நிமிட உடற்பயிற்சி செய்வது, அருகிலுள்ள சுகாதார நிலையங்களில் கட்டாயம் பரிசோதனை செய்து கொள்வது போன்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அன்றாட பயணீட்டாளர் தேவைகளுக்கான 316 பொருட்களின் விலை தகவல்களை பிரைஸ் கெச்சர் செயலி இப்போது விறுவிறுப்பாகவும் துல்லியமாகவும் வழங்குகிறது. அக்டோபர் இறுதி வரை நாடு முழுவதும் 590,000க்கும் அதிகமான பயனர்கள் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளதாக உள்நாட்டு வணிகம், வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். முன்னதாக விலை கண்காணிப்பு அதிகாரிகள் மூலம் திரட்டப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கு மாறாக இந்த செயலி இப்போது புதிய உலர் பொருட்கள், பால், குழந்தைகளுக்கான தயாரிப்புகள் உட்பட பல வகைகளில் விலை விவரங்களை காட்டுகிறது. தகவல் வெளிப்படைத்தன்மையும் டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகளையும் மேம்படுத்த மேலும் பல பல்பொருள் அங்காடிகள் தங்கள் விலை விவரங்களை செயலியில் தானியங்கி முறையில் பகிர வேண்டும் என்று அமைச்சு ஊக்குவிக்கிறது. பினாங்கு மாநிலத்தில் LRT போக்குவரத்து திட்டம் தேவையில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் சிலர் கூறுவதை DAP கட்சி கடுமையாக சாடியுள்ளது. இத்திட்டம் மாநிலத்தின் போக்குவரத்து அமைப்பை வலுப்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் அத்தியாவசியமான தேவை என்று DAP பொதுச் செயலாளரும் போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லாக் விறுவிறுப்பாக தெரிவித்தார். பினாங்கைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே இத்திட்டத்தை தடுக்க முயல்வது பொறுப்பற்ற செயல் என்றும் அவர்கள் மக்கள் நிகராளிகளாக இருக்க தகுதியற்றவர்கள் என்றும் அவர் ஆவேசமாக கூறினார். பினாங்கு LRT வழித்தடத்தை பினாங்கு சென்ட்ரல் வரை நீட்டிக்க வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிமே உத்தரவிட்டார். இது நாட்டின் வடக்கு பகுதியின் முக்கிய போக்குவரத்து மையமாக உருவாகும் என அவர் மேலும் அறிவித்தார்.
அண்மையில் கந்திங் ஐலண்ட் சாலையில் அதிவேகமாக சென்று விபத்துக்குள்ளான ஒரு காரின் பதப்பதைக்க வைக்கும் காணொளியால் அதன் ஓட்டுநர் விசாரணைக்காக காவற்படையால் அழைக்கப்பட்டுள்ளார். வெறும் 29 வினாடிகள் வரை நீடிக்கும் அந்த தீயாக பரவிய காணொளியில் ஒரு புரோட்டான் S70 கார் கண்ணிமைக்கும் வேகத்தில் மற்ற வாகனங்களை முந்திச் சென்று இறுதியில் ஒரு வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பை மோதி சுழல்வது பதிவாகியுள்ளது. இந்த விபத்து கடந்த புதன்கிழமை நள்ளிரவு 12:30 மணியளவில் நடந்ததாக கூறிய பந்தோங் மாவட்ட காவற்படை தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஜைஹாம் முகமது கஹார், 24 வயதுடைய அந்த உள்ளூர் ஓட்டுநர் காயமின்றி தப்பினார். ஆனால் வாகனம் மிக மோசமாக சேதமடைந்தது என்றார். அந்த சாலையை பந்தய தளமாக மாற்றும் அபாயகரமான ஓட்டுநர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வலியுறுத்தி காவற்படை இந்த சம்பவத்தை சாலை போக்குவரத்து கட்டுப்பாட்டு விதிகள் 1959 விதி 10 கீழ் விசாரித்து வருகிறது. அண்மையில் ஜெர்லோன் கம்போங் பீடா 3 வயல்வெளியில் தனது மைத்துனனை தலை துண்டாகும் அளவிற்கு வெட்டி கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக நாளை ஜித்ரா நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளது. 38 வயதான இந்த சந்தேக நபர் இக்கொலை சம்பவம் நடந்த அக்டோபர் 39ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்காக தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டிருந்ததாக குபாங் பாசு காவற்படை தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது ரட்ஸி அப்துல் ரஹீம் தெரிவித்தார். 5 மாதங்களாக தனது மனநல சிகிச்சையை தவிர்த்து வந்த அந்த நபர் கொலை நடந்த இடத்தில் இருந்து 30 மீட்டர் தொலைவில் கையில் மண்வெட்டியுடன் பிடிபட்டதாக காவற்படையினர் தெரிவித்தனர். இந்த கொடூரமான கொலை தொடர்பாக அந்த நபர் மீது மலேசிய தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் குற்றம் சுமத்தப்படவுள்ளது. மலேசியா தாய்லாந்து எல்லைப் பகுதியில் படகு ஒன்று கவிழ்ந்ததாக சந்தேகிக்கப்படும் சம்பவத்தை தொடர்ந்து கொலமுடா பகுதியில் மேலும் 2 மியான்மர் நாட்டவர்கள் இன்று மாலை மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் இதுவரை மியான்மர், வங்கதேசத்தைச் சேர்ந்த 13 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு ரோஹிங்யா பெண்மணி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த 11 பேரும் முதலில் கவிழ்ந்ததாக நம்பப்படும் படகில் பயணித்தபோது வர்த்தக கப்பல்களாலும் உள்நாட்டு மீனவர்களின் உதவியுடனும் மீட்கப்பட்டனர். கடலில் இன்னும் பலர் இருக்கலாம் என்று கெடா பர்லிஸ் மாநில கடலோர காவற்படை இயக்குநர் ரோம்லி முஸ்தபா நம்பிக்கை தெரிவித்ததோடு மனித கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.